எப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டோம் உங்களுக்கு 26-27 அன்கம்ஃபர்டபுள் கண்டிஷனில் வந்தோடனே தான் கம்ப்ரஸர் டிமாண்ட் ஏற்கனவே இருக்கும். ஓகே. அப்போ ரூம் டெம்பரேச்சர் 26-27 ஆனோடனே அவன் டிஜிக்கு சிங்கர்னைஸ் கொடுப்பாங்க. டிஜிலேருந்து சிங்கர்னைஸ் பண்ணி டிஜி வில் டெல் டு ஸ்டார்ட். ஓகே. ஸோ தட் டைம் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஓடும். அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூபிஎஸ் மட்டும் இன்வெர்டர் மட்டும் ஒரு 5 கிலோவாட் வாங்கிட்டு பேட்டரி 3 கிலோவாட் வாங்குகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நேரம்னா இன்னும் 2 பேட்டரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போது ஆல்மோஸ்ட் ஃபேக் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது சரி சார், இப்போ வந்து ஏதாவது வாட் ஆர் ஆல் த காமன் மிஸ்டேக்ஸ் விச் த பீப்புள் டூ, ஹவு டு ஓவர் கம் இட்? இல்லை, காமன் மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் விஷயத்தை பற்றி. நீங்கள் இப்போ பெயிண்ட் அடிக்கிறோன்னு பெயிண்ட் அடிக்க சொன்னால் பெயிண்ட் அடிப்பான். அவனை போய் செவரு கட்டுனா எப்படி செவரு கட்டுவான்? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மாதிரி பார்த்தேன், இதே மாதிரி வேணும்னா நீங்கள் அதை முதல்ல சொல்லணும். அப்போ தான் வந்து ஆர்கிடெக்டோ கன்சல்டன்ட்டோ டிசைன் பண்ணுவான். நான் அதே மாதிரி பார்த்தது இங்கே நினச்சேன் அப்படின்னா தெரியாது. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லணும் ஈச் அண்ட். ஏன்னா இது ஒரு டைம் தான். சில பேருக்கு ஒரு டைம் தான் லைஃப்பில் வீடு கட்ட போகிறாங்க. ஸோ த விஷன் டு பி வெரி கிளியர், என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். நீங்கள் இல்லை நான் எல்லாம் கட்டி முடிச்சப்பமா இது சரியில்லை அது சரியில்லைன்னா இது கன்கரன்ஸ் ப்ராப்ளம். நீங்கள் சும்மா 20-30 வருஷம் இது கூடயே வாழணும். அது உங்களுக்கே இரிட்டேட்டிங் ஆகிடும். இட்ஸ் பிகம் ஹேபிட். டெய்லி போய் சுவிட்ச் போடுறது, டெய்லி போய் ஆஃப் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா ஸ்பெண்டிங் another few lakhs. ஓகே. யூ டூ இட் அண்ட் கீப் இட் ப்ரொவிஷன். நீங்கள் மாட்டுறது அப்புறமா மாட்டலாம். எக்யூப்மெண்ட் யூ கேன் எப்போ வேணால் மாட்டலாமே. அது உங்ககிட்ட பைசா வரத்தான் மாட்டலாம். எக்ஸாக்ட்லி. அது எப்போ வேணா பண்ணலாம். ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருங்க. ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்ட்ரா போட்டு வைங்க. ஓகே. இப்போ நாளைக்கு நான் ஒரு டெரஸ் இருக்குது, டெரஸ் நம்ம லைட் போட்டோம். பட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எனக்கு வந்து கசோ வேணும், உங்கள் 4 டேபிள் வேணும், நான் சேர் வேணும், உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா அப்போ நான் வந்து சுவிட்சு சாக்கெட்டு தேடி ஓட முடியாது. உங்களுக்கு அது ஐடியா இருந்தால் முதல்ல நான் சாக்கெட் சுவிட்ச் கொடுத்துருவேன் செவுத்து பக்கத்தில். நீங்கள் அங்கேருந்து எடுத்து ஒரு லைட் போட்டுக்கலாம். அது நீங்கள் முதல்ல பிளான் பண்ணிவிடுங்க. ஓகே. ஒரு சுவிட்ச் சாக்கெட் இஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் யூ மச், பட் யூ கிவ் அ ப்ரொவிஷன் டு இட். அதே மாதிரி சில பேர் டெரஸில் வந்து நார்மல் சுவிட்ச்லாம் போடுவாங்க. பட் வி டூ வெதர் ப்ரூஃபிங் சுவிட்சஸ். மழையோ காற்றோ வெயிலோ அடித்தா கூட ஒன்றும் ஆகாமல் இருக்கிறது. ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ தட் வில் பி a good I mean reduction in cost, but your idea will be there. Okay. You can implement any time. Okay. Instead of breaking again all the walls, repainting. Dream ஆகவே இருக்கும். Okay. So that is the thing. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சார், நம்ம இப்போ பார்த்துருக்கிற நம்ம ஆடியன்ஸ் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸாக இருக்கலாம் இல்லை அட்வைஸாக இருக்கலாம், ஏதாவது இருக்கா? முதல்ல வீடு கட்டுறீங்க முடிவு பண்ணீங்களோ அதுக்கே ரொம்ப யோசிச்சு தான் டிசிஷன் எடுத்திருப்பீங்க. ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப். அதனால் வந்து இதை சினிமா எடுக்கிற மாதிரி வச்சுங்களேன். நீங்கள் தான் ப்ரொடியூசர், நீங்கள் தான் சொன்னோம் எந்த ஹீரோ போடணும், எந்த ஹீரோயின் போடணும், எந்த மியூசிக் டைரக்டர் போடணும். அப்போ தான் படம் நல்லா வரும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் வீடும். நான் பைசா இருக்குது நான் ஏதோ கட்டிடுறேன் அப்படின்னா இல்லை. நீங்கள் அங்கே வந்து நிம்மதியாக வாழணும். யூ ஹேவ் டு லீவ் ஃபார் another 100 years ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் அங்கே இருக்கணும்னா மனசாந்தி வேணும், நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட விஷன் இருக்கும், எனக்கு இப்படி தான் வீடு கட்டணும்னு. அந்த விஷனை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ஆர்கிடெக்ட்டு சொல்லணும், எம்இபி கன்சல்டன்ட் சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் எது வரும், எது வரக்கூடாது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு. அதனால் நீங்கள் வந்து ட்ரீம் இருக்கணும். அந்த ட்ரீமை வந்து நீங்கள் வெளியில் சொல்லணும். சொன்னால் தான் இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் டிசைன், ஓவரால் டிசைனில் வரும். So that is the important point I have to give. So you talk with the consultant. That will give you great importance to your building or to your house, whatever it is there. Thank you very much for coming to our show, sir. And thank you very much for watching us. I hope this particular podcast would add more value to you. நீங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க, புதுசாக கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்கனாக்கா டோன்ட் ஹெசிடேட் டு கால் him. நான் அவருடைய ஃபோன் நம்பர்ஸை கீழே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துனாக்கா தாராளமாக சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ டு சம்ஒன் ஹூ இஸ் பில்டிங் அ நியூ ஹோம். தேங்க்யூ.